லேசாக குளிர். இந்த சீட்டு கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி பேச்செல்லாம் பார்க்கும்போது ரெண்டு கட்சியுமே, ரெண்டு பெரிய கட்சி, மூணு கட்சியுமே சொல்லலாம், எல்லா கட்சியுமே சொல்லலாம்னு சொல்ல போனால் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஜெயலலிதான்ற ஒரு அறிவு ஜீவி, துணிச்சல்காரி, தெளிவு, தன்னம்பிக்கை, எவனையும் தன்னை ஆத்மை பண்ணாத, இதாண்டா இருந்தாயிரு இல்லைனா ஓடி போ, அந்த துணிவு ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது. ஸ்டாலின் அதை எதிர்பார்த்தேன், அதுவும் பெரிய ஏமாற்றம் தான். நான் எலெக்ஷனுக்கு முதலாம் 2 தடவையுமே நினைக்கிறேன், நாம் நாமினேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு பண்ருட்டியில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. அவங்க நேரம் ஜெயலலிதா இருந்தால் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லாதவன்லாம் கட்சி வச்சுக்கிட்டு கூட்டணி பேசுகிறான், ஒருத்தர் 2 பேரில் ஒரு 20-25 கட்சிங்க இருக்குது. எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, நான் சொல்லுவேன், அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, ஈவன் என்ன சொல்ல போனால் இப்போ விஜய் கூட சரி, இந்நேரம் வேட்பாளர்லாம் அறிவித்து கிளம்பியிருக்கணும் துணிச்சலாக. ஒன்றும் இல்லாத நாயங்களாம் எனக்கு 1000, நான் 100 சீட்டில் நிற்பேன், 200 சீட்டில் நிற்பேன், என்ன நின்றுட்டு போங்களேன், அது அமையிஷ்டம். உண்மையிலே ஸ்டாலின் மேலாம் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், இந்த துணிச்சல் வரலையே அப்படின்ட்டு, தன்னம்பிக்கை இல்லையே. அது ஜெயலலிதாவை தவிர யாருக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, அதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் சும்மா தமிழ்நாடு தலையெழுத்து, இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எங்கே முன்னேற போகுது? ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தெளிவு, ஒரு துணிச்சல், இதுதான், இப்படி தான் செய்வேன்ற ஒரு உறுதி. சும்மா கண்ட நாயங்கள்டையும் 10 கட்ட பேச்சுவார்த்தை, 20 கட்ட பேச்சுவார்த்தை, கேவலமாக இருக்குது எல்லா கட்சிகளும். என் தலையெழுத்து தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கும். அப்புறம் டெல்லிக்கு ஓடுறேன், மயிருக்கு ஓடுறேன். என்னடா இதெல்லாம்? நீங்களாம் எங்கே மக்களுக்கு என்னத்தை பிடுங்க போகிறீங்க? எவனும் மக்களுக்கு பிடுங்க போகிறதில்ல. ஏதோ தெய்வ செயலாக எதாவது நடந்தால் அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். இவனுங்களாம் போய் நாட்டெல்லாம் எவனும் உருவாக்குற மாதிரி இல்லை, வளர்த்து 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரில. எனக்கு ஸ்டாலின் மேலே ரொம்ப ஏமாற்றம் தான். கண்ட கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத மரியாதை கொடுத்துட்ருக்குது ஸ்டாலின் நல்லது கிடையாது. ஸ்டாலின் எல்லாத்தையும் தூக்கி அடைச்சிட்டு, காங்கிரஸ் கூட்டணி இருக்கா, மதிமுக கூட்டணி இருக்கா, எந்த நாயும் வேறு எந்த நாயும் தேவையில்லை, தூக்கி அடைச்சிட்டு எல்லா தொகுதியும் வேட்பாளர் போட்டிங்கன்னா உண்மையிலே 200 தொகுதியை ஜெயிக்கலாம். ஏன் அந்த ஸ்டாலினுக்கு அந்த துணிச்சல் வரலைன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி வந்தது, தினகரன் வந்தது, வேட்பாளர் அறிவிச்சுட்டு போய் பிரச்சாரம் ஆரம்பிக்க வேண்டியதானே. கேவலமாக இருக்குது.